நம்ம பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா உரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சு விட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு வெங்காயம் தூளாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் வறுக்காத சேமியா அதையும் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நறுக்கிக்க அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கூடவே உப்பு, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஒரே லெவலில் அளந்து எடுத்து இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு உள்ளங்கையில் வச்சு நம்ம ஒரு வடை சைஸில் நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ 1 கப்பு சேமியா ஒரு தட்டில் போட்டு நல்லா தூளை நுணுக்கி எடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். எடுத்து ஒன்றை போல் ஒரே மாதிரி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம 4 பீஸ் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.